Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கோகோனட் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ கோகோனட் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கோகோனட் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், சின்ன வெங்காயம், நெய், வரமிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், துருவிய தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்துட்டு கோகோனட் சிக்கன் ஃப்ரை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த டிஷ் வந்து ஒரு 15-20 மினிட்ஸில் பண்ணக்கூடிய டிஷ் தான். டேஸ்ட் வந்து சொல்கிறேங்க, உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது நெய் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போது நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் தான் நம்ம காரம் வந்து கொடுக்கக்கூடிய இந்த சிக்கனுக்கு. எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. காஞ்ச மிளகாய் மட்டும்தான். நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயன்றதுனால வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இதோ ஒரு 15-20 மினிட்ஸ் தான். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான டிஷ், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நான் சிக்கன் வந்துட்டு 500 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு. அப்படியே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இருக்கட்டும். ஓகே, 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போடும், ஜாஸ்தி போட வேண்டாம். ஜாஸ்தி போயிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் கடைசியாக கோகோனட் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருகி வச்சுருக்கேன். ஸோ அது இது கூட சேர்த்து நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. சிக்கனில் இருக்கிற வாட்டர்லேயே வந்துட்டு இது நல்லா குக் ஆகிடணும். ஸோ தண்ணி சேர்த்தா இதோட ஃப்ளேவர் மாறி போயிடும். இது ஒரு 10 மினிட்ஸ். ஓகே ஓகே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரம் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினே வந்துட்டு தேங்காய் தான். தேங்காய் சேர்த்தா தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். ஓகே, தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் மாதிரி இருக்கவே இருக்காது. இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. காரமும் வந்துட்டு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன். ஓகே, தேங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ தேங்காய் சேர்த்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஓகே, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்தா போதும். ஸோ இந்த மிளகு பொடி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்கறது. இது ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ டேஸ்டியான கோகனட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அழகாக இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, கலர்ஃபுல்லான கோகனட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.